ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் 12th சாப்டர் தனிநிலை கணிதம், இங்கிலீஷில் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? நல்லா இருக்குல்ல? 12th ஸ்டாண்டர்டில் 12th சாப்டர். ஓகேவா? நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே மாறி மாறி சொல்லுவேன். ஸோ யூடியூப் சேனலில் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்க்குறதுனால ரெண்டுலேயுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 12th சாப்டரில் ட்ரூத் டேபிள், அதாவது மெய்மை அட்டவணை. சரியா? மெய்மை அட்டவணை தமிழில், இங்கிலீஷில் ட்ரூத் டேபிள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தனி கூற்றுகள் மற்றும் கூட்டு கூற்றுகளுக்கு இடையேயான தொடர்பினை அவைகளின் மெய் மதிப்புகள் மூலம் வெளிப்படுத்தும் அட்டவணை தான் என்னது? மெய்மை அட்டவணை. இங்கே தனி கூற்றுன்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று கூற்று. சரி, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் English medium, a table showing relationship between true values, simple statements and the true values of compound statements. இந்த ரெண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு தனி கூற்று பி அப்படிங்கிறது ஒரு தனி கூற்றாக இருந்துச்சுன்னா பியின் மறுப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. சரியா? எப்படி? நாட் பி. சரியா? தமிழில் மறுப்பு பி. இங்கிலீஷில் பி அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதோட நெகேஷன் ஆஃப் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுறோம், நெகேஷன் பி, நாட் பி. சரியா? சரி, செகண்டு பி மற்றும் கியூ ரெண்டு கூற்று இங்கே இருக்குது. பின்னு ஒரு கூற்று, கியூன்னு ஒரு கூற்று. இரு தனி கூற்றுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அண்ட் அப்படிங்கிற வார்த்தையால் அதை கூற்றாக மாற்றுறோம். சரியா? தமிழில் அதை இணையியல் அப்படின்னு சொல்கிறாங்க, இணையியல். இங்கிலீஷில் அந்த எப்படி நோட் பண்ணலான்னா பி அண்டு கியூ அப்படின்னு சொல்லலாம். சரியா? இல்லாட்டா அதுக்கு இணையல்னு சொல்லலாம், இல்லாட்ட தொப்பின்னு சொல்லலாம். இது எப்படினாலும் படிக்கலாம். ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. பி கியூ அப்படிங்கிற 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதை கன்ஜெக்ஷன் ஆஃப் பி அண்டு கியூ அப்டைன் பை கனெக்டிங் பி அண்ட் கியூ. இது அண்டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். நம்ம இந்த பி அண்டு கியூன்னு எழுதலாம். இது எப்படி ரீட் பண்ணலாம்? பி கன்ஜெக்ஷன் கியூ அல்லது பி ஹேட் கியூ. கேட்டுனா தொப்பி. சரியா? தமிழில் தொப்பி அப்படின்னு பார்த்தோம். இப்படிலாம் ரீட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த இரண்டு தனி கூற்றுகள் பி மற்றும் கியூவை ஆர் அப்படிங்கிற வார்த்தையால் எழுதலாம். ஆர் அப்படிங்கிறது தமிழில் என்னது? பிரிப்பிணைவு, டிஸ்ஜெக்ஷன். இது எப்படி எழுதலாம்னா பிஆர் கியூன்னு எழுதலாம். இதை பிரிப்பிணைவுன்னு ரீட் பண்ணலாம், இல்லாட்டி கிண்ணம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் சார் கிண்ணம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்? கிண்ணம் இந்த மாதிரி தானே இருக்கும், அதனால் கிண்ணம். இங்கே தொப்பின்னு ஏன் சார் யூஸ் பண்ணுறோம்? தொப்பி இப்படி இருக்கும், அதனால் இப்படி யூஸ் பண்ணுறோம். சரியா? சரி, ஓகே. இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. இங்கிலீஷ் மீடியம் டிஸ்ஜெக்ஷன் அப்படின்னா பிக்யூ அப்படிங்கிற 2 காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். அந்த வேர்டு ஆருங்கிற வேர்டால் அதை டிஸ்ஜெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம், பி ஆர் கியூ. இது எப்படி ரீட் பண்ணலாம்? பி டிஸ்ஜெக்ஷன் கியூ இல்லாட்ட பி கப் கியூ அப்படின்னு நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேவா? சரி, அதோட பேசிக் கொஞ்சம் பார்த்துட்டோம். நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசிச்சு பாருங்கள். டேபிள்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நாட் அல்ல அப்படின்னா எப்படி எழுதணும்னா இங்கே பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். அது ட்ரூவாக இருந்தால் நெகேஷன் பி என்னது? நாட் பி என்னது? ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. அவ்வளோதான். இங்கிலீஷ் மீடியமும் அதே தான். நெகேஷன் சொல்லலாம், இல்லாட்டி நாட்டுன்னு சொல்லலாம். பி நாட் பி. ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இவ்வளோ தான். இதில் எதுவும் கஷ்டம் இல்லையே? சரி, ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் முடிச்சிட்டோம். செகண்ட் போகலாம். செகண்ட் என்னது? மற்றும் அண்டு. சரியா? இணையல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படினாலும் ரீட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று பெர்மனெண்ட்டாக சொல்லிக்கோங்க. மற்றபடி இணையல்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாக சொல்லலாம். அது மாதிரி தொப்பின்னு சொல்லலாமா? சொல்லலாம், பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் அண்டுன்னே சொல்லிடுறேன். சரியா? சரி, பி அண்டு கியூ. அப்போ பி கியூன்னு 2 கூற்று இருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி சார் எழுதணும்னா ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதுங்க. இங்கே டிஎஃப் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா பி அண்டு கியூ எப்படி இருக்குன்னா ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு லைன் மட்டும்தான். ட்ரூ வந்தால் ட்ரூ, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. இந்த ட்ரூத் டேபிளில் பி அண்டு கியூனா ஒரே ஒரு லைன் தான். ட்ரூ வந்தால் ட்ரூ போடுங்க.
மற்றபடி எது வந்தாலும் ஃபால்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் தேர்டுக்கு போகலாம். இங்கே ஆர், பிஆர்கியூ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆறுன்னு சொல்லலாம், தமிழில் அல்லதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி கிண்ணம்னு சொல்லலாம். சரியா, ஏதாவது ஒன்று சொல்லலாம், நான் ஆறுன்னே சொல்லிக்கிறேன். அப்போ பி எப்படி எழுதுவீங்க? டிடிஎஃப்எஃப் டிஎஃப் இந்த மாதிரி எழுதணும். இந்த ஆர்டரை நீங்கள் எப்பயுமே மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எஃப்எஃப்னு வந்தால் எஃப் ஃபால்ஸ். மற்றபடி எது வந்தாலும் ட்ரூ தான். இங்கிலீஷ் மீடியம் அதே டேபிள் தான். ஃபால்ஸ் வந்தால் மட்டும் தான் ஃபால்ஸ். எதுக்கு? ஆருக்கு, இல்லாட்ட டிஸ்ஜெக்ஷன் சொல்லலாம். நம்ம ஆறுனே பொதுவாக சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ மீதி எது வந்தாலும் ட்ரூ. ஓகே, தேர்டு முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா நிபந்தனை கூற்று. தமிழில் நிபந்தனை கூற்று. PQ அப்படின்னு 2 கூற்று இருக்குது. அதுக்கு இடையில P2Q அப்படின்னு ஒரு நிபந்தனை கூற்று ஃபார்ம் பண்ணோன்னா எப்படி இருக்கும்? இங்கே Pங்கிறது கருதுகோள்னு சொல்லுவாங்க அல்லது முன் உதாரணம். Qங்கிறது முடிவு. இந்த கருதுகோள்னால என்ன முடிவு வந்துச்சு, என்ன விளைவு வந்துச்சு, அதை தான் P2Q. இப்படி Pன்னு எடுத்துக்கிட்டோம், ரிசல்ட் என்ன வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷில் த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் P அண்ட் Q 2 ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். அதில் இந்த பியை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூங்கிறது கன்க்ளூஷன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஹைப்போதிசிஸ் ஒரு விஷயம் எடுக்கிறோம், அதுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கி, ஹைப்போதிசிஸ் எப்படி கிடைக்கி. ஓகேவா? இவ்வளோதான். இதுக்கு ட்ரூத் டேபிள் ஒன்றே ஒன்றா வச்சுக்கோங்க. டிஎஃப்னு வந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்றபடி எல்லாமே ட்ரூ. ஞாபகம் வச்சுக்குவீங்களா? டிஎஃப்னு வந்தால் மட்டும் ஃபால்ஸு, மற்றதெல்லாம் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு விளைவுகள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ P2Q அப்படிங்கிற நிபந்தனை கூற்றில் 3 இருக்குது. ஒன்று மறுதலை கூற்று. மறுதலை கூற்றுனா என்ன சார் அப்படின்னா Q2P, அப்படியே ரிவர்ஸில் P2Qனா Q2P. எதிர்மறை கூற்று இங்கிலீஷில் இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நாட் P2 நாட் Q. நேர்மாறு கூற்று கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன? நாட் Q2 நாட் P. அப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த P2Qன்னு இருக்குது, P2Q இது நிபந்தனை கூற்று. இப்போ மறுதலை கூற்றுனா Q2P அப்படியே மாற்றி சொல்கிறோம், கான்வர்ஸ். அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இதோட இன்வர்ஸ் நாட் P2 நாட் Q. அப்போ கான்ட்ராபாசிட்டிவ்னா இதுக்கு அப்படியே கான்வர்ஸ் எழுதணும், நாட் Q2 நாட் P. சரியா? ஓகே, இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷில் என்னென்னா கான்சிக்வன்ஸ் சொல்லுவாங்க. கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இரு நிபந்தனை கூற்று. இது இரு நிபந்தனை கூற்று அப்படின்னா என்னென்னு பாருங்களேன். இரு நிபந்தனை கூற்றுனா என்ன? P அண்ட் Q அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுக்கு இடையில் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். இரு நிபந்தனை கூற்றுனா டபுள் ஆர மார்க் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், 2 சேமாக இருந்தால் ட்ரூ போடுங்க. எஃப்எஃப்ன்னு இருந்தால் ட்ரூன்னு இருந்தாலும் ட்ரூ தான், மற்றபடி வந்தால் ஃபால்ஸ். இங்கிலீஷ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இங்கே PQ அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q. அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா லோயர் கிளாஸில் தியரம் படிச்சிருப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதோட ரிவர்ஸ் பார்ட்டும் ட்ரூவாக இருக்கும். 10th நம்ம தேல்ஸ் தியரம் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லைட்டாக ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளில் தேர்ட் சைடு ஏதாவது ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த ட்ரையாங்கிளை சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணுன்னு சொன்னோம். அதே இது கான்வர்ஸும் ட்ரூ. சரி விடுங்க, அதெல்லாம் இதுக்கு 10th, இப்போ 12th வந்துருங்க. அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்னென்னா அதோட கான்வர்ஸ் பார்ட்டும் என்னது? ட்ரூ. சரி, அப்போ இந்த P2Q வந்தாலே நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, 2 சேமாக இருந்தால் ட்ரூ போடுங்க. அது ட்ரூவாக இருந்தாலும் சரி, அது ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, 2 சேமாக இருக்கா ட்ரூவாக போட்டுருங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். விலக்கி வைத்தல் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் PEORQன்னு சொல்லலாம். சரியா? தமிழில் விலக்கி வைத்தல். அப்போ இங்கேயும் P இருக்குது, Qன்னு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ட்ரூ ஃபால்ஸ். இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. Q வந்து எப்படி எழுதணும்? TFன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது அப்படியே இங்கே சொன்னதுக்கு ஆப்போசிட்டு, இரு நிபந்தனை கூற்றுக்கு சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ போடுங்க, 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ, சேமாக இருந்தால் ஃபால்ஸ். ஓகே, இங்கிலீஷ் மீடியம்
இங்கிலீஷ் மீடியத்தில் இதை எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருந்தால் ட்ரூ, ரெண்டு வேறு மாதிரி இருந்தால் ட்ரூ, மற்றபடி இருந்தால் ஃபால்ஸ். அப்படியே எதுக்கு பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இந்த டேபிள்ஸ்லாம் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் ஒன்று எழுதிடலாம். அது 3 மார்க்காக இருக்கும், இல்லாட்டா 5 மார்க்காக இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் படித்ததை ஒரே ஒரு டேபிளில் கொடுத்துட்டோம். நீங்கள் முடிஞ்சால் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டேபிளை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த டேபிள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த டேபிளில் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 செகண்ட், பிளாக் யூஸ் பண்ணிட்டோமா? சரி, பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு PQ அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கோம். அதுக்கு இடையில் அண்டு மற்றும் அதை எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன சொன்னோம்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, மற்றபடி இல்லை ஃபால்ஸ். ஆருக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், மற்றபடி எல்லாம் ட்ரூ. அடுத்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு T2F இருந்தால் மட்டும்தான் F, மற்றபடி எல்லாம் என்னது? ஃபால்ஸ், ட்ரூ. T2Fனா மட்டும்தான் ஃபால்ஸ். சரியா? இரு நிபந்தனை கூற்று பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? ரெண்டும் சேமாக இருந்தால் ட்ரூ, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் விலக்கி வைத்தலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ, மற்றதெல்லாம் என்னது? ஃபால்ஸ். ஓகே, இந்த டேபில் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்படியே என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, கிளாஸ் அடுத்து எக்ஸசைஸ் 12.2ல் கொஸ்டின் நம்பர் 6ல் இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 6, பின்வரும் கூற்றுகளுக்கு மெய்மை அட்டவணை அமைக்க. 4 கூற்று இருக்குது. இந்த 4 கூற்றுக்கு மெய்மை அட்டவணை போடணும். கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரூத் டேபிள் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் P நாட் Qன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு இடையில் அண்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு இடையில் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு இடையில் அண்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த ட்ரூத் டேபிளில் PQன்னு 2 இருக்குது. அப்போ PQ எழுதிக்கோங்க. அந்த ஆர்டர் எப்படி எழுதணும்? TTFF TF TF, இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாட் P கண்டுபிடிக்கணும். நாட் Pனா என்ன? அப்படியே ரிவர்ஸு, என்னது? ஆப்போசிட்டு. ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ் போடுங்க, ட்ரூ இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ போடணும். ஓகேவா? சரி, அதே மாதிரி நெகேஷன் Q என்ன போடுவீங்க? நாட் Q. இங்கே Qவை பாருங்கள். ட்ரூ இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ட்ரூ இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ. சரியா? இது அப்படியே போட்டலாமா? இதில் எதுவும் டவுட் இல்லையே? சரி, இப்போ இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கவனிங்க. இந்த நெகேஷன் Qக்கும் நெகேஷன் Pக்கும் நெகேஷன் Qக்கும் என்ன பண்ணும்? அண்டுனா என்ன சொல்லி கொடுத்தோம்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ போடணும். அப்போ இங்கே இந்த ஒரு இடத்துல தான் ரெண்டுமே ட்ரூ இருக்குது, ட்ரூ. மீதி எல்லாம் என்னது? ஃபால்ஸ். ஓகேவா? சரி, செகண்ட் டேபிள் போகலாம். நாட் P அண்டு நாட் Q. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று என்ன ஸ்டேட்மெண்ட்னா Pங்கிற ஸ்டேட்மெண்ட்டு, ஒன்று Q ஸ்டேட்மெண்ட். எந்த ஆர்டரில் எழுதுவீங்க? TTFF TF TF. ஓகேவா? சரி, இதே மாதிரி அதுக்கடுத்து என்ன இருக்குது? நாட் Q இங்கே இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிங்க. நாட் Q, Qவோட ஆப்போசிட். இங்கே ட்ரூ இருந்தால் இங்கே ஃபால்ஸ் போடணும், இங்கே ஃபால்ஸ் இருந்தால் இங்கே ட்ரூ போடணும், இங்கே ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ. இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, அப்படியே எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா P அண்டு நாட் Q கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்குது, P எங்கே இருக்குது? இந்த P இங்கே இருக்குது, நாட் Q இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கு இடையில நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அண்டு கண்டுபிடிக்கணும். மற்றும் அண்டுனா என்ன சொல்லி கொடுத்தோம்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸ். போட்டுடலாமா? நம்ம பேசுகிற புரியுதா? ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இங்கே Pலையும் ட்ரூ, Qலையும் ட்ரூ, அப்போ ட்ரூ. இங்கே பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, அதனால் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ்ன்றது ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூன்றது ஃபால்ஸ். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் 1 செகண்ட்.
லாஸ்ட் ஸ்டெப்பு இதுக்கு இடையில அண்டு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த பி அண்டு நாட் கியூ கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் நாட் ஆஃப் பி அண்டு நாட் கியூன்னு இருக்குது. அப்போ இந்த கண்டுபிடிச்சிறதுக்கு நாட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ நாட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃப் இருந்தால் ட்ரூ, ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ. நான் வச்சுக்கலாமா? ஓகே, தேர்ட் ஒன் நீங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தேர்ட் ஒன் என்ன செய்வீங்க? கொஞ்சம் கொஸ்டினை நல்லா கவனிங்க. என்ன செய்யணும்? பிக்யூ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ பி டேபிள் இதே தான் போடணும், கியூ இதே தான் எழுதணும். அதுக்கடுத்து இது 2 கடையில் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்னா என்ன செய்யணும்? எஃப்எஃப் இருந்தால் மட்டும்தான் எஃப், மற்றெல்லாம் ட்ரூ போட்டுருவீங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நாட் கியூ கண்டுபிடிச்சி 2 கடையில் ஆர் எடுக்கணும். சரியா? இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த இருக்குது டேபிள் இந்த இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்களேன். இது மட்டும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னு 3 இருக்குது. பி இருக்குது, கியூ இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ இங்கே 3 ஸ்டேட்மெண்ட் வந்தால் 3 ஸ்டேட்மெண்ட்டு வந்துச்சு அப்படின்னா பி எப்படி எழுதணும்? அந்த ஆர்டரை கொஞ்சம் மாற்றுறோம். 4T போடணும். 1 2 3 4 4T போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எஃப் 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 4F. அதுக்கப்புறம் Q எப்படி போடுவீங்க? Q TTFFன்னு போடும். சரியா? அதுக்கடுத்து ஆர் எப்படி போடணும்? TFன்னு வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ இந்த ஆர்டரை மறக்காதீங்க, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரை மறக்காதீங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த PQR இந்த 3 எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? நாட் பி கண்டுபிடிக்கணும். அப்போ பியோட ஆப்போசிட் இங்கே ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், அடுத்து ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ ட்ரூ ட்ரூ, அப்படியே ரிவர்ஸில் எழுதிருவீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நாட் பி டு ஆர். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்தால் என்ன பண்ணணும்? யோசிங்க. டி டு எஃப் இருந்தால் மட்டும்தான் எஃப். எதுக்கு இடையில? நாட் பிக்கும் ஆருக்கும். கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் அது எங்கேருந்து எங்கேன்னு பார்த்துக்கோங்க. நாட் பி இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே ஆரமாக இருக்குது. அப்போ இந்த சைடு டி எங்கே இருக்குது? இங்கே லாஸ்ட்டில் தான் டி இருக்குது. அப்போ டிஎஃப் எங்கே போகுது? இங்கே இருக்குது. டி டு எஃப் இந்த 2 பிளேஸில் தான் டீலேருந்து எஃப்க்கு போகுது. அப்போ இந்த 2 இடத்துல தான் ஃபால்ஸ் வரும், மற்றதெல்லாம் என்ன வரும்? ட்ரூ வரும். நான் வச்சுக்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறேன். இங்கே நாட் பியிலேருந்து ஆருக்கு போகணும். அப்போ இங்கேருந்து ஆரமாக இருக்குது இந்த சைடு. அப்போ இந்த 2 இடத்துல மட்டும்தான் ட்ரூ டு ஃபால்ஸ் போகுது, அதனால 2 ஃபால்ஸ், மற்றதெல்லாம் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? இரு நிபந்தனை கொடுத்துருக்கு. பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பிக்யூன்னு இருக்குது. அப்போ இது 2 இடையில நீங்கள் என்ன செய்யணும்? பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணணும். பிக்யூ இருக்குது. சரியா? பிக்யூ ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துருக்கோம். பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்லி கொடுத்தோம்? ஞாபகப்படுத்திக்கோங்க. 2 சேமாக இருந்தால் ட்ரூன்னு இருந்தால் ட்ரூ போடுங்க. இங்கேயும் ட்ரூன்னு இருக்குது, ட்ரூ போடுங்க. 2 சேமாக இருந்தால் ட்ரூ, இங்கேயும் ஃபால்ஸ், ட்ரூ, இங்கேயும் ஃபால்ஸ், ட்ரூ. அப்போ சேமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? ட்ரூ போடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ் போடுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இது 2க்கு இடையில ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட் கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கு இடையில என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அண்டு கண்டுபிடிக்கணும். அண்டுனா என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? மற்றும். ஏகப்பட்ட பேர் இருக்குது, நம்ம அண்டு இல்லாட்ட மற்றும்ங்கிறதே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எதுக்கு 2 இடையில பார்க்கணும்? இது 2க்கு இடையில அண்டு போடணும். சொல்லுங்கள். ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ போடணும். ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ போடணும். மற்றபடி எது வந்தாலும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கிளாஸில் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6 மட்டும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதே 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இதுக்கடுத்து வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த லீவுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த நம்ம 12th சாப்டரு அடுத்து 1st சாப்டர்
இது ரெண்டையும் நான் இந்த லீவுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் சாப்டரும் 12th சாப்டரும் உங்களுக்கு இந்த லீவுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ரெகுலராக இதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் சாப்டர் 12th சாப்டரில் எதுவும் சார் இந்த ப்ராப்ளம் டவுட் சார் இதுக்கு வீடியோ போடுங்க, இல்லாட்டா ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, வீடியோ ரெகுலராக உங்களுக்கு இந்த மே மந்த் ஃபுல்லாக வரும். இந்த ஃபஸ்ட் சாப்டரு 12th சாப்டரை லீவ்லேயே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே பாய், குட்.